சம்மரி இதுதான். என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும்னு மனசார விரும்புறோம். ஆனா, அதுக்கு கீழ்ப்படியாம போறதுக்கு என்ன காரணம்? நம்முடைய சரீரத்தில நன்மையானது வாசமா இல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுமையுமாய் ஆளுகை செய்து, நாள்தோறும் அவருடைய சத்தத்தினாலே நடத்தும் பொழுது மட்டும்தான், நம்ம மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராம, ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்போம். அப்படி ஆவிக்குட்பட்டவர்களாய் இருந்தா, நம்ம தேவனுடைய வித்துனால தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஆனா, மறுபடியும் நம்ம பாவம் செய்றோம்னா என்ன அர்த்தம்? நம்ம மாம்சத்தில நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். எப்பல்லாம் மாம்சத்தில நடக்கிறோமோ, அப்போ மாம்சத்தின் கிரியைகள் நம்ம இடத்துல வெளிப்படும். அதில பார்த்தீங்கன்னா, பொறாமை, வெறுப்பு, கசப்பு இந்த எந்த உணர்வுகள் நம்மை ஆளுகை செய்ய நம்ம ஒட்டக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது தான் பிரதர் சொன்னாங்க. மறுபடியும் நான் பாவம் செய்யலாமா? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன், மறுபடியும் பாவம் செய்யலாமான்னா செய்யக்கூடாது. காரணம் என்ன? இந்த மாம்ச சிந்தைகள் தான் முன்பு எனக்குள்ள மரணத்தை கொண்டு வந்தது. மறுபடியும் அதை நான் அலோவ் பண்ணேன்னா, அது எனக்குள்ள நோயை கொண்டு வரும். நோயினால எனக்கு மறுபடியும் மரணம் வந்துவிடும். இந்த மரணத்திலிருந்து தான் இயேசு ஆண்டவர் என்னை விடுவித்தாரு. ஆகையினால ஜீவனுள்ள கிறிஸ்துவின் பிரமாணம் என்னை எப்போதும் ஆளுகை செய்ய வேண்டும்னா, ஆவிக்குட்பட்டவனா இருக்கணும். அப்போ என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். அந்த குற்றமற்ற ஒரு இருதயத்தை நம்ம ஒரு குட் கான்ஷியன்ஸை எப்போதும் மெயின்டைன் பண்ணுறவங்களா இருக்கணும். அப்போதான் நம்மளால் தேவனுக்கு முன்பாக தைரியமாக நின்று ஜெபிக்க முடியும். நம்ம இருதயமே நம்ம குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாதுன்னா, நம்ம என்ன செய்யணும்? நாள்தோறும் நம்முடைய குட் கான்ஷியன்ஸை காப்பாற்றிக் கொள்வதற்கு தொடர்ந்து முயற்சி செய்யணும். இதுதான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எப்படி பாவத்திலிருந்து நம்மை மீண்டு நம்ம வாழ்வது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் சொல்லுது. அப்போது ரட்சிக்கப்பட்ட நான் இனி பாவம் செய்ய மாட்டேனா? ஒரு கேள்வி. 2வது என்ன? மாம்சத்துக்குட்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பதம் வேதத்தில் வருது. அது என்ன மாம்சத்துக்குட்பட்டவர்கள்? ஏன்னா பவுல் கொரிந்து சபையை பார்த்து ரிபியூக் பண்ணுறாரு. நீங்கள் இன்னுமே மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து சொன்னார்? பிலீவர்ஸை பார்த்து தான் சொன்னார். அப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்ய மாட்டேன்னா, அப்போ மாம்சத்துக்குட்பட்டவன்னா அது என்ன அர்த்தம்? அப்போ இன்னுமே எனக்கு பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்ற ஒரு 2வது கேள்வி. 3வது என்னென்னா, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து நம்ம மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதாக நம்ம வாசிக்கிறோமே, அந்த வார்த்தையின் முக்கியத்துவம் என்ன? இது எல்லாமே இந்த நாளில் நம்ம தியானத்தில் தியானிப்போம். நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் வாசிக்க போகிறதில்ல. நம்ம முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து வாசிச்சுட்டு இன்றைக்கி ஆவியானவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரோ அப்படி நம்ம இந்த செய்தியை பெற்றுக்கொள்வோம். ஸோ வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமில்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஆமேன். இப்போ இந்த இடத்துல யோவான் ஒரு காரியம் சொல்றாரு. பிரியமானவர்களே என்று சபையை பார்த்து சொல்றாரு, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோமே, இப்படி அழைக்கப்படுவதனால நமக்கு கிடைச்ச பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாது. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற பிரகாரமாகவே நம்ம இருப்போங்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். தேவன் எவ்வளவு மகிமை நிறைந்தவர், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். அப்போது வேத வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் அவர் வெளிப்படும் பொழுது அவரை தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பாயிருப்போம்னு சொல்லுது. அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா நம்ம காத்துக்கொள்ளணும்?
இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கிறாருன்னா, நம்ம எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானா இருக்கணும் என்று சொல்லி அவருங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாரு. சொல்லும்போது சொல்றாரு, பாவம்னா முதல்ல என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. பாவங்கிறது என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவது தான் பாவம். அப்போ டிரான்ஸ்கிரஷன் ஆஃப் லா அப்படின்ற ஒரு காரியத்தை பற்றி சொல்றாரு. அப்போ இந்த டிரான்ஸ்கிரஷன் ஆஃப் லாவை பற்றி ஏற்கனவே பவுல் விவரித்து சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கிறாரு? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி விவரித்து சொல்லுகிறார். என்னன்னா 3ஆம் வசனத்திலிருந்து வாசிட்டு பின்னாடி வருவோம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே இப்படி செய்தார். அதாவது ஆரம்ப நாட்களில் நம்ம வாசிக்கிறோம், யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு தேவன் என்ன செஞ்சார்? இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுக்கும்போது அதன் மீது அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டது. மோசே அதை வாசித்தார். அதை வாசித்த உடனே ஜனங்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்க? ஆகா, இது தேவனுடைய வார்த்தை, இதுக்கு நாங்கள் செவி சாய்ப்போம், இதன்படி நடப்போம் என்று சொல்லி எல்லோரும் அங்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதன்படி எல்லாரும் நடந்தார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. தொடர்ந்து அவங்க பாவம் செய்து கொண்டே வந்தாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத 7ஆம் அதிகாரத்தில் அழகாக எழுதியிருக்கிறார். அந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம், வாசிக்கலாம். ஒரு சில வசனங்கள் மாத்திரம். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுகிறேன் சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நம்ம பிறக்கும் போதே நம்ம என்ன செய்கிறோமா, நம்ம நியாயப்பிரமாணத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் ஆளுகைன்னு இங்கே சொல்கிறது, அவர் எதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாருன்னா, போட்டிருக்கு, நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றின பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது என்று சொல்கிறாரு. இப்பொழுதோ அதாவது நம்ம பிறக்கும் போதே நியாயப்பிரமாணம் நம்மை ஆளுகை செய்யுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளுடைய சரீரத்தில் பாவம் இருப்பதுனால அது என்ன செய்யுது? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட முடியாமல் நியாயப்பிரமாணம் நம்மை ஆளுகை செய்யக்கூடிய அளவில் நம்ம அப்போ இருந்திருக்கிறோம். அப்போ என்னன்னா, நம்ம மனதின் பிரமாணத்தின்படி தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கற்பனைக்கு விரோதமான ஒரு பிரமாணம், தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய ஒரு சுபாவம் நம்முடைய சரீரத்தில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். பாருங்கள், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்குமே. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ நியாயப்பிரமாணம்னே ஒன்று இல்லைன்னு வைங்க, தேவன் ஒரு கட்டளைன்னு ஒன்று கொடுக்கல அப்படின்னா, ஒரு மனிதன் என்ன செய்ய நினைக்கிறானோ அதை அவன் செய்து கொண்டு இருப்பான். அங்கே பாவம் என்பதை ஒன்று இருந்திருக்காது. ஆனால் நியாயப்பிரமாணம்ன்ற ஒன்று வந்த பிறகு அதை மீறுறது பாவமாக மாறி வருவதனால நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது ஒன்று செஞ்சிட்டா அது டிரான்ஸ்கிரஷனாக மாறிடுது. இது எப்படின்னா, கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு டிராஃபிக் ரூல்ஸே இல்லைன்னு வைங்க, அப்போ நீங்கள் விருப்பப்பட்ட ஸ்பீடில் போகலாம். 20 மைல் வேகத்தில் போனாலும் சரி, 40 மைலாக இருந்தாலும் சரி, 80 மைலாக இருந்தாலும் சரி. ஆனால் எப்போ ஒரு வேகத்தை நிர்ணயித்து இதில் 30 மைலுக்கு மேலே ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வைக்கிறாங்களோ, அதுக்கு பிறகு நீங்கள் 30க்கு மேலே போனால் அது அந்த ரூல்ஸை மீறுறதா மாறிடுது. அது வரைக்கும் அந்த ரூல்ஸே இல்லாததுனால பிரச்சனை இல்லை. ரூல் வந்த பிறகு பிரச்சனை வந்துடுது. அப்போ இந்த இடத்துல பவுல் ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறாரு. ஏன் தேவன் இந்த ரூல்ஸை வைக்கணும்? இந்த ரூல்ஸை வச்சா இந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம நடக்க மாட்டோம்னு அவருக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறாரு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை உண்டாக்குனவர். நம்ம எதிலிருந்து உண்டாக்குறாரு? மண்ணிலிருந்து உண்டாக்குறாரு.
இப்போ மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட நம்முடைய சரீரத்தில் நன்மையானது எதுவும் வாசமாக இருப்பது இல்லை என்பதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் மறுபடியும் பாவ சிந்தைகள், ஏன் மாம்ச சிந்தைகள் என்னை கஷ்டப்படுத்துது? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேன், மறுபடியும் நான் மீறிடுறேனேன்னு நம்ம நினச்சோம்னா, அதுக்கு முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நம்முடைய அனாட்டமியை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய சரீரத்தில் பாவம் வாசமாக இருக்குதுங்கிறத முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். அப்படிங்கிறத இந்த இடத்துல அழகா அவர் காண்பித்து கொடுக்குறாரு. அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அந்த கற்பனைகளை கொடுத்தாரு. அது நன்மை தான், நியாயப்பிரமாணம் நல்லது தான். ஆனால் நான் பாவத்துக்குள்ளாக இருந்ததுனால இப்படிப்பட்டவனாக மாறிட்டேன்னு சொல்கிறார். இப்படி பாருங்க போட்டிருக்கு, இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவானதாயிற்றோ என்று கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமும் நீதியும் நன்மையுமாய் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளமாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய முறை தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு இதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அதை செய்ய முடியல. அந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தாரு, அது நன்மையானது தானே. ஆனால் அந்த நன்மையானதை கொண்டு எனக்குள்ளே எப்படி தீமையானது வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறார். அப்போ என்னென்னா, இந்த பாவத்துக்கு அதிபதி யாருங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். இப்போது தேவன் நம்ம பாவம் செய்யணும்னு அவரும் நினைக்கல, நாமளும் பாவம் செய்யணும்னு நம்ம நினைக்கல. அப்போ எங்கேருந்து பாவம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்தின்படி பார்க்கும்போது பாவத்தின் அதிபதி யார்? சாத்தான், பிசாசானவன். இவன் தான் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். ஸோ இந்த பிசாசு என்கிறவன் நம்ம வேதத்தின்படி பார்க்குறோம், தேவனுடைய ஏதோனின் தோட்டத்தில் இருந்தவன். அவனுடைய இடத்துல இந்த அக்கிரமம் காணப்படும் வரைக்கும் அவன் குறைவின்றி இருந்தான். அவன் எப்போ நான் பெருமையினாலே அவன் விழுந்தானோ அன்றிலிருந்து அவனும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் பூமியிலே விழ தள்ளப்பட்டார்கள். இப்போ அவனும் தான் இந்த பாவத்துக்கு அதிபதியானவனாக இருக்கிறான். இவன் என்ன செய்கிறான்? மனிதர்களை பாவம் செய்ய வைக்கிறான். ஆரம்பத்திலே முதல் கட்டளையை தேவன் கொடுத்தப்போ ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் அங்கே அவளை பாவம் செய்ய வைத்தது யாரு? சாத்தானாகிய பிசாசு. எப்படி பாவம் செய்ய வைத்தான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவளுக்குள்ள இருந்த மாம்சத்தை வச்சு தான் பாவம் செய்ய வச்சான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவாள் இடத்துல பேச்சு கொடுக்கும்போது முதல்ல தேவன் சொன்னாரா என்று சொல்லி ஒரு கேள்வியை முன்னாடி வச்சான். அந்த கேள்வியிலே என்ன செஞ்சிட்டான்? தேவனுடைய வார்த்தையை அவமாக்கிட்டான். அவள் அது வரைக்கும் என்ன நம்பிக்கிட்டு இருந்தா? தேவன் சொல்லியிருக்கிறாரு சாப்பிடக்கூடாது, ஸோ சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான், க்ளீனாக முடிஞ்சு போச்சு. அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. 99 பழங்கள் இருக்குது, ஒரு பழத்தை சாப்பிடாட்டி என்னென்னு அவள் க்ளீனாக விட்டுட்டான். இப்போது சாத்தான் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் உனக்கு சொன்னாரா அப்படின்னு கேட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு டவுட்டை கொண்டு வந்தான். அந்த டவுட்டை கொண்டு அந்த பழம் நல்லது தாங்கிற மாதிரி ஒரு இமேஜை டெவலப் பண்ணான். அதை டெவலப் பண்ணி தேவன் நல்லவர் இல்லைங்கிற மாதிரி ஒரு இமேஜை டெவலப் பண்ணி அவளுக்குள்ள ஒரு பாவ இச்சையை கொண்டு வந்துட்டான். இதுதான் சாத்தானுடைய தந்திரமாக அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இருக்குது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாசிக்கிற இந்த ஜீவ வசனத்தை நாள்தோறும் வாசித்து இந்த வசனத்திலே நம்ம இருக்கும்போது நம்மளால் பாவம் செய்ய முடியாது. காரணம் என்ன? தேவனுடைய வித்து நமக்குள்ளே தரித்திருக்கும். பாருங்கள், இதில் போட்டிருக்கு. அவர் சொல்கிறாரு, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லி போட்டிருக்குது. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை என்று சொல்லி. அதே மாதிரி நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், நீதியை செய்கிறவன் அவரை போல நீதி உள்ளவனாய் இருக்கிறான்னு சொல்லிட்டு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்யான். அப்போ முந்தின ஆதாமாகிய அந்த மாம்சத்தில் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட
ஆதாமுடைய சரீரம் நமக்கு இருக்குது. ஆனா, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வார்த்தையாகிய வித்து நமக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தையாகிய வித்துனால நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இனி நம்ம யாருடைய பிள்ளைங்க? இயேசுவினுடைய பிள்ளைங்க. நம்ம பாவம் செய்ய மாட்டோம் என்று தேவன் தெளிவா சொல்றாரு. ஆனா, பிசாசின் பிள்ளைகள் யாரு? இன்னுமே சாத்தானுடைய அந்த சொல்லுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருத்தரும் அவனுடைய பிள்ளைகள் என்று சொல்றார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு சரீரத்துல நன்மையானது வாசம் இல்லைங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளுவோம்? எனக்குள்ள பாவம் செய்யாம வாழக்கூடிய ஓன் எபிலிட்டி கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு முறை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், இனிமேல் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி அவங்க வாழ்க்கையை ஒரு சாதாரணமான ஒரு சராசரி கிறிஸ்தவனா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா வாழ ஒப்பு கொடுக்கும்போது மறுபடியும் இந்த மாம்சம் அவர்களை வெற்றி கொண்டு விடும். ஏன்னா, இந்த மாம்சம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இப்ப இந்த பாவ மாம்சத்தின் சாயலாக இயேசு கிறிஸ்து வந்தாரே, அவர் வந்து நமக்கு தந்தது என்ன? அவரது வசனம், அந்த வசனத்திலிருந்து வருகிற தேவ ஆவியானவர். இந்த வல்லமை பொருந்திய தேவ ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்பி, அவரது வசனத்திலே, அவரது ஆவியிலே நம்மை நடத்தி செல்லும் பொழுது மட்டும்தான், நம்ம அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கும்போது பாவம் செய்ய மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ளணும். சரி. அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அப்போ என்ன செய்யறது நானு? சொல்றாரு. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அப்போ இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்தான் ஒளியாகிய தேவன். அவரு வெளிச்சமா இருக்கிறாரு. இப்போ அவராலே மாத்திரம்தான் இந்த சாத்தானை வெற்றி கொள்ள முடியும். அவரை தவிர ஒருவராலும் முடியாது. அப்படியானால் அவர் என்ன செய்கிறாரு? அவரே இந்த பூமிக்கு வருகிறாரு. வார்த்தையாகி அவர் மாம்சமாகிறாரு. இப்போ மாம்சத்தினால பலகீனமா இருந்து நம்மளால செய்ய முடியாத ஒன்ன அவரே நமக்காக செய்கிறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவற்றின் பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நீங்களும் நானும் அழியாத இந்த வித்தாகிய தேவனுடைய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டுட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது நம்மளால் உண்டானது இல்லை. ஆனால் தொடர்ந்து இந்த வசனத்தில் நிலைத்திருப்பது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது என்ன செய்வார் ஏசப்பா? அவருடைய ஆவியினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் நீதியில் நடப்பிப்பார். எப்படின்னா, நம்மளால் எந்த செய்ய முடியாமல் முன்னாடி பாவம் பண்ணி கொண்டே இருந்தோமோ அதை அவரது ஆவியினாலே நம்மை செய்ய வைப்பார். அப்போது நம்ம மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. அவரது ஆவி சொல்லுகிறபடி கேட்டு நம்ம செய்யணும். அப்படி செஞ்சோம்னா நம்ம அவருக்குரியவர்களாக பாவத்துக்கு விலக்கி நம்மை காத்து கொள்ள முடியும். அது ஒன்று தான் பாவத்திலேருந்து காக்கக்கூடிய வழியே தவிர, ஒரு பெரிய ஒரு டினாமினேஷன் கிறிஸ்தவனாக இருப்பதுனாலேயோ, ஒரு எவ்வளவோ பெரிய அபிஷேகங்களை பெற்றிருப்பதுனாலேயோ அல்ல. தொடர்ந்து அவருடைய ஆவி நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்தது என்ன? மாம்சத்துக்குரியவற்றை சிந்திக்கக்கூடாது. அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா போட்டிருக்கு? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவற்றை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். அப்போ 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள்.
கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்போ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரா? நிச்சயமா கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம நம்ம இப்போ உட்கார்ந்து இப்படி வேதத்தை தியானிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தரையும் பிரத்யட்சமா அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஒரு வார்த்தையை கேட்கும்படி, தியானிக்கும்படி. இப்போ ஆவியினால வழிநடத்தப்படுகிற நம்ம ஒவ்வொருத்தருமே தொடர்ந்து ஆவியினால வழிநடத்தப்படுவதற்கு நம்மை நம்ம விட்டு கொடுக்கணும். ஏன்னா நம்ம மாம்சத்திலிருந்து சிந்தனைகள் வரும் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது என்ன தெரியுமா செய்யும்? நம்மை பாவத்துக்கு அடிமையாக்கும்படி தொடர்ந்து முயற்சி செய்யும். எப்படின்னு கேளுங்களேன். இப்போ நான் உட்காந்து நல்லா வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தருக்குள்ள அவருடைய வார்த்தையில் நான் பேசுகிறேன், எல்லாம் செய்கிறேன். இப்போ நான் கீழே போகும்போது எனக்கு ஒரு அஃபென்ஸ் வருதுன்னு வைங்க. என்னை யாராவது ஒரு வார்த்தையை சொல்லி ஏதாவது சொல்கிறாங்க, என் பையன் நான் சொல்கிறத கேட்கல, அல்லது எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தினால ஒரு அஃபென்ஸ் வருது. அஃபென்ஸ்னால் என்ன? ஒரு இடரல், ஒரு தடுக்கல் வருது எனக்கு. அந்த இடத்துல நான் தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு தேவாவியானவர் வழி நடத்துவார். என்ன சொல்லுவார்? மகனே, இந்த இடத்துல நீ அமைதியாரு, இதை பற்றி நீ இப்படி யோசிக்காத, அடுத்த காரியங்கள் இப்படி சொல்லி உள்ளே இருந்து என்ன செய்வார்? சொல்லி கொடுப்பாரு. இப்படி ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அப்படி அவர் சொல்கிறத கேட்டு நம்ம இம்மீடியட்டாக நம்மை காத்து கொண்டோம்னு சொன்னால் நம்ம மாம்சத்தில் நடக்கிறவங்க கிடையாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு பக்கம் ஆவியானவர் சொல்கிறத கேட்டாலும் நான் அதை பற்றி செவி சாய்க்காமல் எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே அங்கே இருக்கிறவங்கள சத்தம் போட்டு இது பண்ணி ஏதாவது செஞ்சிட்டேன்னு வைங்க, அந்த நிமிஷமே என்ன செய்கிறேன்? ஆவிக்கு கீழ்ப்படியாமல் மாம்சத்துக்கு கீழ்ப்படிஞ்சிடறேன். இப்போ அதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் எவ்வளவோ சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் இப்படி இடரலாக இருப்போம். தொடர்ந்து இடரல்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ பேதுருக்கு ஒரு இடரல் வந்தது. என்ன இடரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை அறிந்திருக்கிறத அவர் 3 முறை மறுதளித்தார். வேணும்னு செய்யலை. ஆனால் அந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்டில் அவரால் செய்யவும் இருக்க முடியல, செஞ்சிட்டாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் வேண்டுதல் செய்தேன் என்று சொல்லி. ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் மாம்சத்தில் நடக்கும்போதெல்லாம் விசுவாசத்தை இழந்து போகிறோம். அந்த விசுவாசத்தை நம்ம காத்து கொள்ளணும். ஏன்னா நமக்குள்ள வசமாக இருக்கிற ஆவியானவரால் அதை காத்து கொள்ளணும். சரி, அதுக்கு வேதம் காட்டுற வழி என்னங்கிறத மட்டும் வாசித்து நிற்க முடிப்போம். வேதம் அதுக்கு ஒரு வழியை காண்பித்து கொடுக்குது. எப்படின்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனால் நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, சொல்கிறாரு, பிள்ளைகளே, நீங்கள் நல்ல வசனம் பேசுகிறீங்க, நல்லா சொல்கிறீங்க நிறைய விஷயங்களை, ஆனால் உங்கள் கிரியையில் உண்மை இருக்கான்னு பாருங்கள், கிரியையில் உங்ககிட்ட அன்பு இருக்கான்னு பாருங்க என்று சொல்கிறார். காரணம் என்ன? அவருடைய கட்டளைகளுடைய முக்கிய நோக்கமே என்ன? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது, அதற்கு முன்பாக தேவனிடத்தில் அன்பு கூறுவது. ஆனால் நான் எல்லாம் சொல்கிறேன், ஆனால் என்ன செஞ்சிடறேன்? என் மாம்சத்தில் இருக்கிற பாவம் என்னை பல முறை கோவப்படுத்தி அல்லது மற்றவங்க மேலே ஒரு வெறுப்பை கொண்டு வந்து ஏதாவது ஒரு வகையில் யார் மேலேயாவது ஒரு எரிச்சல், எதை குறிச்சாவது ஒரு கோபம், எப்போதுமே ஒரு சமாதானம் இல்லை. ஆண்டவரை குறித்து கூட எனக்கு மனசில் வருத்தம், ஏன் ஆண்டவர் இதை செய்யலைன்னு வருத்தம் வந்துடுது. அல்லது என் மேலேயே எனக்கு எரிச்சலாக இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி. எல்லாரும் இப்படி இப்படி இருக்கிறாங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன். இதை மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாமே மாம்சத்திலிருந்து வருதுங்கிறத நம்ம முதல்ல புரியணும். 2வது என்ன செய்யணும்? நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளியாக ஆக்காதபடிக்கு நம்ம நிச்சயித்து கொள்ளணும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா கிட்ட வந்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு புதிய தெளிக்கப்பட்ட இருதயத்தை ஏசப்பா கொடுத்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருக்கும். ஆஹா, உலகத்தால் தர முடியாத ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். காரணம் என்ன? நான் இயேசுடைய பிள்ளையாயிட்டேன். இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், பாவத்தில் இருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு அந்த சமாதானத்தை காத்துக்கொள்றதற்கு பார்த்தீங்களா, அது ஒரு கூட்டு முயற்சி. ஏன்னா ஆவியானவரும் நம்ம அந்த சமாதானத்தை இழந்து போகாதபடி தொடர்ந்து நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பலகீனங்கள் எல்லாம் உதவி செய்வார். நாமளும் அவர் சொல்ல கேட்டு கீழ்ப்படியணும். அப்படி இல்லாமல் நம்ம கீழ்ப்படியாமல் விட்டுட்டோன்னு வைங்களேன், உடனடியாக அந்த சமாதானத்தை நம்ம இழந்து போயிடுவோம்.
அதான் சொல்றாரு, "உன் இருதயமே உன்னை குற்றவாளின்னு தீர்க்காதபடி நீ காத்துக்கொள்ளுங்கிறாரு." ஏன்னா, நம்ம ஒரு முறை அவருடைய வார்த்தைக்கு மீறி ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம்னு சொன்னா, அந்த சமாதானம் குலைந்து போகும். குலைந்து போன உடனேயே நம்ம சும்மா இருக்காம, உடனே ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணி, எந்த இடத்துல நான் விழுந்தேன் என்பதை அறிந்து, மற்றவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, அதை நான் சரி செய்து கொள்வது. இத நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி செய்யும் பொழுது என்ன செய்யாது? நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்காது. அப்படி நம்ம இருதயமே தீர்த்ததுன்னா என்ன ஆயிருமா? நம்ம தேவனிடத்துல போய் எப்படி நிக்க முடியும்னு கேட்கிறாரு. காரணம் என்ன? நமக்கு 2 சாட்சிகள் இருக்குது. ஒண்ணு தேவன் நமக்கு தந்த மனசாட்சி. 2வது பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி. இந்த 2லயும் நம்ம குற்றப்படாம இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பான்டேனியஸா நம்ம ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போதும், பேசிக் கொண்டிருப்போதும், சிந்திக்கும் போதும் கூட பாவம் நம்முடைய வாசப்படியை தட்டிக்கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அதுக்கு என்ட்ரி குடுத்துறக்கூடாது. எப்படி? மாம்சத்தில விரும்புறத நம்ம செஞ்சிட்டோம்னா, அதுக்கு என்ட்ரி டோர் குடுத்துருவோம் நம்ப. அப்படி செஞ்ச அடுத்த நிமிடமே என்ன ஆகும்? நமக்குள்ள முதல்ல கான்ஷியன்ஸ்ல ஒரு குத்தல் உண்டாகும். எங்கேயோ ஒரு இடத்துல நான் செய்யக்கூடாது செஞ்சுட்டேன்னு. இன்ஸ்டன்ட்டா அந்த இடத்துலயே நம்ம கரெக்ட் பண்ணிறணும். அடுத்தது ஆவியானவரும் சொல்லுவாரு, "மகனே, மகளே நீ செஞ்ச காரியம் சரியில்லன்னு." அத கேட்டு நம்ம இருதயத்த கடினப்படுத்தாம, உடனடியா நம்ம அதுக்கு ஒப்பு கொடுத்து, "ஆண்டவரே இத நான் சரி செய்து கொள்கிறேன்னு" ஒப்பு கொடுக்கும் பொழுது, வி ஆர் கரெக்டட். இதுதான் ஆவியானவர் நமக்குள்ள தினந்தோறும் நடத்துற ஒரு காரியமா இருக்குது. காரணம் என்ன? நன்மை செய்யணுங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கு. ஆனா நன்மை என்னிடத்துல வாசமா இல்ல. அப்ப ஐ டோன்ட் ஹேவ் த எபிலிட்டி டு டூ வாட் இஸ் குட். அத நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த அந்த நன்மை செய்கிறவர் நம்ம கூட இருக்கும் பொழுது மட்டும் தான் நம்மளால நன்மை செய்ய முடியும். அப்போ சத்திய ஆவியானவர் நமக்குள்ள தொடர்ந்து இருந்து, அவர் தன்னுடைய கற்பனைகளை நமக்கு நினைப்பூட்டி, நாள்தோறும் அவர் செய்யும் பொழுது தான் நம்மளால நீதியில நடக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டு, நாள்தோறும் அவருடைய வசனத்துக்கு நம்ம செவிகளை திறந்து கொடுக்கணும். ஆவியானவர் மிகுந்த சத்தத்தோடு நமக்கு சொல்லும்படியா நம்ம அந்த டோரை திறந்து கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? மாம்சத்தின் டோரை நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன? இந்த மாதிரி முயற்சிகள். ஜெபம் மாத்திரமல்ல, உபவாச முயற்சி. எப்பெல்லாம் மாம்சத்தின் சவுண்ட் ரொம்ப லவுட் ஆகுதோ, எப்பெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறோமோ, அப்போல்லாம் ஃபாஸ்டிங் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா ஃபாஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுறோம்? நம்ம மாம்சத்தில் சுருங்குறோம், ஆவியில் பலப்படுகிறோம். அந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறது நம்ம தெளிவாக கேட்க முடியும்.